ஒரு பெரிய வீடு இருக்குன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த வீட்டின் கூரையில ஒரு பெரிய ஓட்டை. மழை பெய்யும் போதெல்லாம் உள்ள தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப நாம என்ன செய்வோம்? பொதுவா ஒரு வாளிய வச்சு தண்ணிய பிடிப்போம், இல்லனா தரைய தொடச்சுக்கிட்டே இருப்போம். ஆமா. ஆனா அந்த மழை நிற்காத வரைக்கும் நாம எவ்வளவுதான் தரைய தொடச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரிதானே? கண்டிப்பா. அது ஒரு முடிவில்லாத பைத்தியக்காரத்தனமான வேலைன்னு தான் சொல்லணும். அந்த கூரைய அடைக்காம தரைய துடைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே போலதான் மனித குலத்தோட பிரச்சனைகளுக்கு சாதாரண மக்களை குறை சொல்வதோன்னு ஓஷோ சொல்றாரு. அதாவது பிரச்சனையின் ஆணிவேர் மேல இருக்கு, ஆனா நாம கீழ இருக்கிறவங்கள திருத்த பாக்குறோம். சரியா சொன்னீங்க. 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவே நாட்டின் புண்டா டெல் எஸ்டே நகரில் ஓஷோ அவர்கள் தனது சந்நியாசிகளுக்கு வழங்கிய பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலை கடந்து அப்படிங்கிற புகழ்பெற்ற சொற்பொழிவோட 26வது பகுதி தான் இன்றைக்கு நாம ஆழமா அலச போற விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல். ஆமா. சமூகத்துல உள்ள அதிகார மையங்கள் நம்ம மனசை எப்படி வடிவமைக்குது, பேராசை என்பதன் உண்மையான உளவியல் என்ன, அப்புறம் தியானத்தோட இறுதி படிகள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஓஷோ இங்க ஒரு மிக கடுமையான வாதத்தை முன்வைக்கிறாரு. அதாவது சமூகத்துல நடக்கும் சுரண்டல்களுக்கும் துன்பங்களுக்கும் சாதாரண மக்கள் காரணமே இல்ல, அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகளும் மத குருமார்களுமே காரணம்னு சொல்றாரு. இதுல மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த அதிகார வர்க்கம் எப்படி ஒரு தீய சுழற்சியை திட்டமிட்டு உருவாக்குது அப்படிங்கறதான். தீய சுழற்சியா? அது எப்படி வேலை செய்யுது? பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு எந்த அதிகார ஆசையோ வன்முறையோ நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அகம்பாவமும் கொஞ்சம் கூட இருக்காது. அது ரொம்ப தூய்மையா இருக்கு. அது உண்மைதான். ஆனா இந்த சமூகம், நமது கல்வி முறை, முக்கியமா அரசியல் மற்றும் மதம் சார்ந்த கட்டமைப்புகள் அந்த குழந்தைய தங்களுக்கு ஏத்த மாதிரி நெறிப்படுத்துது. இதத்தான் உளவியல்ல கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது பார்த்தா குற்றவாளிகளையும் பேராசை பிடிச்சவங்களும் உருவாக்குறதே இந்த அதிகார வர்க்கம் தானே சொல்றீங்க. ஆனா இது எப்படி இவ்ளோ திட்டமிட்ட பல நூற்றாண்டுகளா நடக்குது? அதை புரிஞ்சுக்க நம்ம சுமார் 5000 வருஷங்கள் பின்னோக்கி போகணும். மனு உருவாக்கிய சாதிய கட்டமைப்பு இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஓ, மனு சாஸ்திரத்தை சொல்றீங்களா? ஆமா. அதிகாரத்தை ஒருத்தர்கிட்டே கொடுத்த அவர் சர்வாதிகாரி ஆயிடுவான், மக்கள் கிளர்ச்சி செய்வாங்கன்னு மனுவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அதிகாரத்தை எப்படி தந்திரமா பிரிச்சு அளித்தார் அப்படிங்கிற உளவியலை பார்த்தா நிஜமாவே மலைப்பா இருக்கும். அவர் சமூகத்தை 4ஆ பிரிச்சாரு இல்லையா? ஆன்மீகம், ஆட்சி, வியாபாரம், உழைப்புன்னு. சரியா சொன்னீங்க. ஆனா இது எப்படி மக்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சி வராம தடுத்ததுன்னு யோசிப்பாருங்க. பிராமணர்களுக்கு ஆன்மீக அதிகாரத்தை கொடுத்தார். அவங்க தான் சமூகத்தின் உச்சத்துல இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு எந்த செல்வமும் இல்லையே. அதுதான் தந்திரம். அவங்களுக்கு செல்வம் ஈட்டும் உரிமையோ படைபலமோ கிடையாது. அதனால அவங்களால தனியா எந்த புரட்சியும் பண்ண முடியாது. இரண்டாவதா, சத்திரியர்களுக்கு ஆளும் அதிகாரத்தையும் படைபலத்தையும் கொடுத்தார். அப்போ அவங்க நினைச்சா புரட்சி பண்ணலாமே. பண்ணலாம், ஆனா அவங்களுக்கு ஆன்மீக அதிகாரம் இல்ல. அதுக்கு அவங்க பிராமணர்களை சார்ந்து இருக்கணும். மூன்றாவதா, வைஷ்யர்களுக்கு செல்வம் ஈட்டும் அதிகாரத்தை கொடுத்தார். நான்காவதா உள்ள சூத்திரர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாம வெறும் சேவகம் செய்யும் அடிமைத்தனத்தை மட்டுமே கொடுத்தார். வாவ், இது எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஊழியர்கள் ஒன்னு சேர்ந்து நிர்வாகத்தை எதிர்த்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சலுகையை கொடுத்து பிரிச்சு வைப்பது போல இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஹெச்ஆர் துறைக்கு அதிகாரம் இருக்கும், ஆனா பட்ஜெட் இருக்காது. சேல்ஸ் துறைக்கு பட்ஜெட் இருக்கும், ஆனா பாலிசி முடிவுகள் எடுக்க முடியாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்களே தவிர யாரும் சிஓவை எதிர்க்க மாட்டாங்க. அதேதான் மனுவின் தந்திரமும் அதுவேதான். படைபலமுள்ள சத்திரியர்கள் நாம தான் நாட்டை ஆளுகிறோம் அப்படிங்கிற ஈகோல இருப்பாங்க. ஆனா ஆன்மீக ஒப்புதலுக்கு பிராமணர்களை சார்ந்து இருப்பாங்க. பணம் படைத்த ஒலிசியர்களிடம் அரசர்களே கடன் வாங்குற நிலை இருந்ததால அவங்களும் தங்களை முக்கியமானவங்களா நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா, இந்த 3 பிரிவினரும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காம கீழே இருக்கிற 4வது பிரிவினரை அடக்கி ஆள்றதுல மட்டும் ரொம்ப தெளிவா ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அரசியல்வாதிகளும் மதகுருமார்களும் ஒருவருக்கொருவர் எப்படி ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா. அரசியல்வாதிகளுக்கு மக்களின் வாக்குகள் தேவை, அதுக்கு மதகுருமார்களின் ஆசீர்வாதம் தேவை. மதகுருமார்களுக்கு தங்கள் அதிகாரத்தை தக்க வைக்க அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு தேவை. இது ஒரு பெரிய கூட்டுச்சதி, கூரையில் உள்ள ஓட்டைன்னு ஓஷோ சொல்வதுதான் இல்லையா? ஆமா,
இதத்தான் ஓஷோ உடைக்க சொல்றாரு. சாதாரண மக்கள்கிட்ட போய் நீங்க திருந்தணும் பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏன்னா அவங்க இந்த அமைப்பால ஏற்கனவே மூளைச்சலவை செய்யப்பட்டவங்க. ஆனா இப்படி வெளிப்படையா இந்த கட்டமைப்பு கேள்வி கேட்கறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத ஓஷோவோட வாழ்க்கையே நமக்கு காட்டுது. உண்மைதான். அவர் சந்திச்ச விளைவுகள் சாதாரணமானவை இல்ல. இப்போ நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். ஓஷோ இங்கே சில கடுமையான அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. நாம இதுல எந்த அரசியல் சார்பும் இல்லாம ஆதாரங்கள்ல என்ன இருக்கோ அதை மட்டுமே உங்களுக்கு அப்படியே சொல்றோம். கண்டிப்பா. இது ஒரு உளவியல் பார்வையா மட்டுமே நம்ம அணுகுறோம். அமெரிக்காவில ஓஷோ உருவாக்குன ஆசிரமம் எப்படி முற்றிலுமாக அழிக்கப்பட்டதுன்னு அவர் இங்க ரொம்ப விரிவா பேசுறாரு. ரொனால்ட் ரீகன் போன்ற அப்போதைய அரசியல்வாதிகளும் சில அடிப்படைவாத கிறிஸ்தவ அமைப்புகளும் இணைந்து அந்த ஆசிரமத்தை எப்படி சதி செஞ்சு அழிச்சாங்கன்னு அவர் சுட்டிக்காட்டுறாரு. இது வரலாற்றுல பலரால் வசதியா மறக்கப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, டல்லாஸ் நகர்ல அவங்க அடைந்த அந்த வெற்றிக்காக, அதாவது ஒரு தியான ஆசிரமத்தை அழித்ததற்காக ஒரு நினைவு சின்னம் எழுப்புவதற்கும் அவங்க திட்டமிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் இதுல இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, மனிதர்களை பிரிச்சு வச்சிருக்கிற இந்த அமைப்பு எப்போதெல்லாம் தன்னோட இருப்புக்கு ஆபத்து வருதோ அப்போதெல்லாம் எவ்வளவு மூர்க்கமா செயல்படும் அப்படிங்கறதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அவங்க தேசிய எல்லைகளை மதப்பிரிவினைகளை நம்பி இருக்காங்க. ஏன் மதம் ஓ மதம், ஏன் நாடு ஓ நாடு அப்படின்னு பிரிச்சு வைக்கிறதுல தான் அவங்களோட ஒட்டுமொத்த அதிகாரமும் அடங்கி இருக்கு. ஓ, அப்போ ஒரு சமூகம் எந்த பிரிவினையும் இல்லாம எல்லைகள் இல்லாம அமைதியா வாழ முடியும்னு ஓஷோவோட ஆசிரமம் நிரூபிச்சு காட்டியதுதான் அவங்களுக்கு வந்த மிகப்பெரிய பயம்னு சொல்றீங்க. ஆமா, அது அவங்க கட்டமைப்பையே அசைச்சு பார்த்துருச்சு. இப்படி அதிகார வர்க்கம் தங்களோட சுயநலத்துக்காக ஒரு அமைதியான சமூகத்தை அழிச்சத கேட்கும்போதே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இந்த அரசியல் மற்றும் மத பிரிவினைகளால உலகம் துண்டு துண்டா பிரிஞ்சு கிடக்குதே, இதுக்கு என்னதான் தீர்வு? மேல இருந்து உலகத்தை மாற்றுவது சாத்தியமே இல்ல அப்படிங்கறத உணர்த்த ஒரு அருமையான கதையை ஓஷோ சொல்றாரு. இது அந்த பிரபலமான அட்டப்பட வரைபட கதை தான். ஓ, அந்த பசில் கதை தானே? ஆமா, ஒரு தந்தை தன் சின்ன வயசு மகன் தன்னை தொந்தரவு செய்யாம இருக்கணும்னு உலக வரைபடம் வரையப்பட்ட ஒரு அட்டைய சிறு சிறு துண்டுகளா வெட்டி இத சரியா சேர்த்து வா அப்படின்னு கொடுக்கறாரு. அந்த சிறுவனுக்கு உலக வரைபடமே தெரியாது, அதனால ரொம்ப நேரம் ஆகும்னு அவர் நினைச்சாரு இல்லையா? கண்டிப்பா. துண்டு துண்டா வெட்டப்பட்டிருந்தா பெரியவங்களுக்கே அதை சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. ஆமா, நாடுகள் எல்லைகள்லாம் பயங்கர குழப்பமா இருக்கும். ஆனா அந்த சிறுவன் ரொம்ப ஈஸியா சில நிமிஷத்திலேயே அதை சரியா சேர்த்துட்டான். தந்தைக்கே ஒரே ஆச்சரியம். எப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னா, எனக்கு உலகம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா அந்த உலக வரைபடத்தின் பின்பக்கம் ஒரு மனிதனின் உருவம் இருந்தது. ஓஹோ, நான் உலக வரைபடத்தை பார்க்கவே இல்ல, நான் பின்பக்கம் இருந்த அந்த மனிதனின் உருவத்தை சரியா சேர்த்தேன். மனிதன் சரியானதும் முன்புறம் இருந்த உலகம் தானாகவே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். வாவ், இது ரொம்ப சூப்பரான ஒரு தத்துவம். நாம பொருளாதார கொள்கைகளையும் அரசியல் சட்டங்களையும் மாத்தி உலகத்தை சரி செய்ய பாக்குறோம். ஆனா மனிதனை சரி செய்தா உலகம் தானாக சரியாகிடும். தனி மனிதனின் உள்ளே இருக்கிற குழப்பங்கள் தான் சமூகத்துல போர்களாகவும் அதிகார வெறியாகவும் வெளிப்படுதுன்னு சொல்றீங்க. முற்றிலும் அதையே தான் ஓஷோவும் சொல்றாரு. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதுதான் உலகின் மிகப்பெரிய புரட்சி. சரி, உலகத்தை சரி செய்ய மனிதனை சரி செய்யணும்னு சொன்னீங்க. அப்படியானால் மனிதனுக்குள் இருக்கும் அடிப்படை பிரச்சனை என்ன? எதை சரி செய்யணும்? மனிதனின் மிகப்பெரிய உளவியல் நோய் பேராசைதான். ஆனா நாம பேராசைய தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். பேராசை என்பது பொருளின் மீதான வெறும் ஆசை இல்ல. வேற என்ன அது? அது மனிதனுக்குள் இருக்கும் ஒரு ஆழமான இருத்தலியல் வெற்றிடம்னு ஓஷோ சொல்றாரு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. இந்த வெற்றிடத்தை விளக்க ஓஷோ ஒரு பணக்காரரோட கதையைச் சொல்றாரு. நீங்க கேளுங்க, இது ஒரு நகைச்சுவையான ஆனா சிந்திக்க வைக்கும் உதாரணம். சொல்லுங்க கேப்போம். அந்த பணக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய வீடு இருந்தது. அதுல பாதி வீட்டை அவர் ஓஷோ தங்குறதுக்காக கொடுக்கறாரு. ஓஷோ அந்த வீட்டுக்கு போனதும் அதிர்ச்சி அடையறாரு. ஏன் அப்படி என்ன இருந்ததாங்க? அந்த வீடு முழுக்க தேவையில்லாத குப்பைகள். எங்கேயோ என்றோ பயன்படும் நினைச்சு மார்க்கெட்ல இலவசமாகவோ அல்லது குறைஞ்ச விலையிலோ கிடைச்சதையெல்லாம் வாங்கி போட்டு வீட்டை ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி அடைச்சு வச்சிருந்தார். ஒரு பெரும் பணக்காரர், எந்த தேவையும் இல்லாதவர் இப்படி குப்பைகளை சேர்க்கிறது மனித மனதோட விசித்திரமான முரண்பாடு. இன்னும் கேளுங்க, வீட்டின் முகப்புல ஒரு கார் நின்னுக்கிட்டு இருந்தது. ஓடாத, டயல் பஞ்சரான, இன்ஜின் இல்லாத பழைய கார் அது. எதற்கு இந்த காருன்னு கேட்டா, முகப்புக்கு அழகா இருக்கு, அதுவும் குறைஞ்ச விலையில கிடைச்சதுன்னு சொல்றாரு. அடக்கடவுளே. சரி,
இவ்ளோ பெரிய பணக்காரர் வெளிய போல எதை பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு பழைய சைக்கிள். அது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சத்தம் போடுற அளவுக்கு மோசமான நிலையில இருக்கும். அதுக்கு செயின் கவர் இல்ல, மட்கார்டு இல்ல. தன்னிடம் இவ்ளோ பணம் இருந்தும் ஏன் அப்படி ஒரு சைக்கிளை பயன்படுத்துறாரு? அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு. இந்த சைக்கிள எந்த திருடனும் திருட மாட்டான். அப்படியே திருடினாலும் இந்த சத்தம் கேக்குறதால அவன் எங்க போறான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. ரொம்ப புத்திசாலி தான். அதோட நிக்கல அவரு. உடைந்த இயேசுநாதர் சிலை ஒண்ண வீட்ல வச்சிருந்தாரு. அவரு கிறிஸ்தவர் கூட இல்ல, ஆனா யாரோ இலவசமா கொடுத்தாங்கன்னு வாங்கி வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் ரோட்ல கிடந்த ஒரு பழைய சைக்கிள் கைப்பிடிய பொறுக்கி எடுத்து வந்து பாத்ரூம்ல மாட்டி வச்சிருந்தாரு. பாத்ரூம் இல்லையா? எதுக்கு? இன்னும் சில பாகங்கள் ரோட்ல கிடைச்சா பாத்ரூம்லயே ஒரு சைக்கிளை உருவாக்கிடலான்னு சொல்றாரு. கேட்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. ஆனா இது ஆழமா பார்த்தா இது மனித மனதின் ஒரு பரிதாபகரமான நோயை காட்டுது. ஆமா, அவர் சேர்ப்பது பொருட்கள் அல்ல, தனக்குள் இருக்கும் ஏதோ ஒரு வெற்றிடத்தை மறைக்க துடிக்கிறாரு. சரியா சொன்னீங்க. மனிதன் பிரபஞ்சத்தோடு இணைந்து தியானத்தின் மூலம் தன் உள்வெறுமையை நிரப்புவதற்கு பதிலா இப்படி தேவையற்ற பொருட்களை வச்சு நிரப்ப பார்க்கறான். அது வங்கி கணக்குல உள்ள பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அல்லது இந்த சைக்கிள் கைப்பிடிகள் மாதிரி குப்பைகளாக கூட இருக்கலாம். அந்த வெற்றிடத்தை அடைக்க பயன்படுத்தப்படும் வெறும் அடைப்பான்கள் தான் இவையெல்லாம். நிச்சயமா முழுமையோடு இணைக்கப்படாத போது அந்த வெறுமையை நிரப்ப எதையாவது தேடுறீங்க. அந்த தேடல் தான் பேராசை. இதை யோசிச்சு பார்த்தா எனக்கும் ஒண்ணு தோணுது. ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆஃபர்ல கிடைக்குதுங்கிறதுக்காகவே நம்ம வாங்கிடுறோம். அது நமக்கு தேவையான்னு கூட யோசிக்கிறது இல்ல. அப்போ பேராசைங்கிறது நமக்கு ஏதோ தேவைங்கிற எண்ணம் இல்ல, நமக்குள் ஏதோ இல்லங்கிற வெறுமை. அப்படிதானே? மிக சரியாக பிடிச்சிட்டீங்க. சரி, எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. பேராசை ஒரு வெற்றிடம், அது ஒரு நோயின்னு புரியுது. அப்படியானால் ஏன் பல மதங்கள் பொருட்களை துறக்கச் சொல்றாங்க? உடைமைகளை துறந்து விடுன்னு தானே பெரும்பாலான மதங்கள் போதிக்குது. அங்கதான் பல மதங்கள் மாபெரும் உளவியல் தவற செய்யுது. மதங்கள் பேராசைய ஒரு சாதாரண ஆசைன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை அடக்கச் சொல்றாங்க. ஆசையை அடக்கிறது ஒருபோதும் தீர்வாகாது. ஒரு நிமிஷம், துறவரம் என்பது உயர்ந்த நிலைன்னு தானே நம்ம காலங்காலமா நம்புறோம். அது எப்படி தீர்வாகாது? இத விளங்கிக் கொள்ள ஓஷோ கௌதம புத்தருக்கும் மகாவீரருக்கும் இடையான முரண்பாட்டை மிக அழகா ஒப்பிடுறாரு. சொல்லுங்க. புத்தர் வாழ்க்கையில ஒரு இயல்பான சமநிலை இருந்தது. அவர் தன்னிடம் 3 ஜோடி உடைகளை வச்சிருந்தாரு. ஒன்னு உடுத்துவதற்கு, ஒன்னு துவைப்பதற்கு, இன்னொன்னு அவசர தேவைக்கு. அப்புறம் உணவு உண்பதற்கு ஒரு தேங்காய் ஓட்டினாலான பிச்சை பாத்திரம் வச்சிருந்தாரு. இதுல எந்த ஆடம்பரமும் இல்லையே. இது ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையான அடிப்படை விஷயம்தானே. ஆனா மகாவீரரால இதை ஏத்துக்க முடியல. அவர் கொள்கைப்படி முற்றிலுமாக துறக்க வேண்டும். எந்த பொருளுமே இருக்கக்கூடாது. அதனால அவர் நிர்வாணமா வாழ்ந்தார். ஓ, அந்த பிச்சை பாத்திரம் கூடவா? ஆமா, அந்த சாதாரண தேங்காய் ஓட்டு பிச்சை பாத்திரம் கூட ஒரு உடைமை. அதுவும் ஒரு வகையான பேராசைன்னு மகாவீரர் கருதினார். அதனால எந்த பாத்திரமும் இல்லாம தன் 2 கைகளையே பாத்திரமா பயன்படுத்தினார். கைகளையே பாத்திரமா பயன்படுத்துறதுனா உணவை எப்படி சாப்பிட முடியும்? இது ரொம்ப நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயமா இருக்கே. அதுதான் இங்குள்ள உளவியல் சிக்கலே. கைகளில் உணவை வாங்கினா நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியாது. நின்னுகிட்டு தான் சாப்பிடணும். கைகளில் உள்ள உணவை வாயால் அப்படியே சாப்பிடணும். வாவ், இது ரொம்ப கஷ்டமாச்சே. அது மட்டும் இல்ல, உணவின் சுவையை ரசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இனிப்பு, காரம், புளிப்பு என அனைத்தையும் ஒன்னா கலந்து எந்த சுவையும் தெரியாதபடி மகாவீரர் சாப்பிடுவார். இத கேட்பதற்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆசைய துறக்கிறேன்னு சொல்லி உடலையும் மனதையும் இவ்ளோ வருத்திக் கொள்வது ஒரு விதமான வன்முறை இல்லையா? கண்டிப்பா. நான் சுவையை ரசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இனிப்பையும் காரத்தையும் கலந்து சாப்பிடுறேன்னா என் முழு கவனமும் அந்த உணவின் மீது தானே இருக்கு. உணவை தவிர்க்க நினைக்கிறவர் உணவை பற்றி 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. இது மிக ஆழமான ஒரு கவனிப்பு. நீங்க சொல்றதுதான் அடக்குமுறையின் உளவியல். ஒரு விஷயத்தை நீங்க வலுக்கட்டாயமா அடக்கும்போது நீங்க அதன் மீதே வெறித்தனமான கவனத்தை குவிப்பீங்க. அப்போ துறவரமும் பேராசையும் ஒண்ணுதானா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா அது புரியும். பேராசை பிடித்தவன் பொருட்களை சேர்க்க ஓடுறான். துறவி பொருட்களை விட்டு ஓடுறான். இருவருமே பொருட்களின் பிடியில்தான் இருக்காங்க. இது நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுக்குது. 2 பேருமே பொருட்களால தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி என்றால் உண்மையான தீர்வு என்ன? எப்படி அந்த வெற்றிடத்தை நிரப்புவது? அந்த வெற்றிடத்தை வெளியிலிருந்து இதையும் கொண்டு நிரப்பவே முடியாது. பிரபஞ்சத்தோடு இணைந்து நீங்க முழுமை அடையும் போது அந்த வெற்றிடம் தானாகவே மறையுது. அந்த முழுமைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆங்கிலத்துல ஹெல்த், ஹீலிங் மற்றும் ஹோலி
ஆகிய வார்த்தைகள் அனைத்திற்கும் மூல வார்த்தை ஹோல்னஸ், அதாவது முழுமை அப்படிங்கிறது தான். இது ஒரு மிக சுவாரஸ்யமான மொழியியல் தகவல். ஓ, அப்போ ஆரோக்கியமும் புனிதமும் ஒண்ணுதான் சொல்றீங்களா? ஆமா, நீங்க முழுமையடையும் போதுதான் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமா இருக்கீங்க. அதுவே உண்மையான புனிதமும் கூட. அந்த முழுமை வரும்போது பேராசையும் துறவரமும் தானாகவே உதிர்ந்துவிடும். சரி, தியானத்தின் மூலம் முழுமையடையணும்னா அந்த தியானத்தோட உச்சகட்டத்துல என்ன நடக்கும்? அங்குதான் ஆன்மீகத்தின் மிக நுட்பமான ஒரு கட்டத்தை நம்ம சந்திக்கிறோம். உங்கள் மனம் உங்களை எப்படி ஏமாற்றும் அப்படிங்கறத இங்கதான் உணர முடியும். ஓஷோ ஒரு ஜென் தத்துவத்தை குறிப்பிடுறாரு. வழியில் குருவை சந்தித்தால் அவரை கொன்றுவிடு அப்படின்னு. ஆமாம், உண்மையாவே சொல்றேன், இது கேட்பதற்கு மிகவும் வன்முறையாகவும் நன்றிகெட்டத்தனமாகவும் இருக்கு. இவ்ளோ தூரம் வழிகாட்டிய குருவை ஏன் கொல்லணும்? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு விடை பெறக்கூடாதா? இது என்ன விசித்திரமான தத்துவம்? உங்களோட இந்த கேள்வி மிக இயல்பானது. ஆனா தியானத்தில் நடக்கும் உளவியலை புரிஞ்சுக்கிட்டா இதன் ஆழம் புரியும். இது நிஜமான கொலையே பற்றியதல்ல. அப்போ வேற என்ன? தியானத்தின் உச்சத்தில் நீங்க எல்லாவற்றையும் கடந்து சூனியத்திற்குள் நுழைய முற்படும்போது உங்கள் மனம் சும்மா இருக்காது. அது தப்புதற்காக தனக்கு பிடித்த ஒரு உருவத்தை கொண்டு வரும். அதுதான் நீங்க நேசிக்கும் குருவின் உருவம். ஓஹோ, அதாவது அந்த இறுதி நிலையில என் மனம் என்னை தடுக்கிறதுக்காக நான் அதிகம் நேசிக்கும் என் குருவையே பகடையா பயன்படுத்துதா? மனம் கற்பனையாக குருவை உருவாக்குதா? ஆமா, அங்கே குரு வரல, அது மனதோட மாய. என் குருவே வந்துட்டாரு, அவரோட கொஞ்ச நேரம் பேசுவோம், நீங்க அங்கே தங்கிட்டா உங்களால இறுதி இலக்கான அந்த சூனியத்தை அடைய முடியாது. அப்போ அந்த கற்பனையை கொல்லணுமா? கண்டிப்பா, மனதோட அந்த இறுதி தந்திரத்தை வெட்டணும். இதுக்கு ஓஷோ கூறும் அந்த சூஃபி கதை ரொம்ப சரியா பொருந்துது. மனதின் கற்பனை எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கே இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆமா, அந்த நங்கூர கதை தானே, அதை சொல்லுங்க. கடற்படையில வேலை தேடி ஒருத்த நேர்காணலுக்கு போறான். கேப்டன் அவனை சோதிக்க நினைக்கிறாரு. திடீர்னு கடல்ல ஒரு பெரிய புயல் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறாரு. அவன் உடனே நான் சற்றும் தாமதிக்காம ஒரு ஆங்கர், அதாவது நங்கூரம் போடுவேன்னு சொல்றான். சரி, ஒரு பெரிய புயல் வந்தான்னு கேட்க நான் இன்னொரு ஆங்கர் போடுவேன்னு சொல்றான். மூன்றாவதாக ஒரு பயங்கரமான புயல் வந்தான்னு கேட்டதுக்கு நான் மூணாவது ஆங்கர் போடுவேன்னு சொல்றான். கேப்டனுக்கு சம கோபம் வந்திருக்கும். ஆமா, உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை ஆங்கர்கள் உனக்கு எங்க இருந்து கிடைக்கும்னு கேப்டன் எரிச்சலோட கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆள் ரொம்ப அமைதியா சொல்றான், உங்களுக்கு இத்தனை புயல்கள் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்துதான் எனக்கு ஆங்கரும் வரும்னு. அற்புதம். இந்த கதை உணர்த்தும் பாடம் என்னன்னா, ரெண்டுமே கற்பனை தான். புயலும் கற்பனை, நங்கூரமும் கற்பனை. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே போல தியானத்துல மனம் கற்பனையாக குருவை கொண்டு வரும்போது, ஐயோ அவரை எப்படி வெட்டுவது, என்னிடம் வாள் இல்லையேன்னு பயப்பட தேவையில்லை. அவரை வெட்டத் தேவையான வாளையும் மனமே கற்பனையாக கொடுக்கும். ஓ, குருங்கிற கற்பனைய அழிக்க வாழ்ங்கிற கற்பனைய மனமே கொடுக்குமா? ஆமா, அனைத்தையும், அதாவது பற்றுதல்கள், உருவங்கள், ஏன் உங்கள் குரு என்ற எண்ணத்தையும் கடந்தால்தான் அந்த சூனியத்திற்குள் நுழைய முடியும். அப்படியென்றால் குருவோடு இருக்கும் பற்றுதல் கூட ஒரு வகையான தடையாகத்தான் முடியுது. நாம எதிலெல்லாம் பிடிப்பாக இருக்கிறோமோ அதெல்லாமே நம்மை முழுமையடைய விடாமல் தடுக்கும் விலங்குகள் அப்படிங்கறத இது உணர்த்துது. கண்டிப்பா, மனதின் இறுதி தந்திரத்தையும் வீழ்த்தி முழுமையான விடுதலையை அடைவதுதான் தியானத்தின் உச்சம். அதுவரை நீங்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல. ரொம்ப அருமையான ஒரு பயணமாக இந்த ஆழமான அலசல் அமைந்தது. அரசியல் அதிகாரங்கள் எப்படி நம்மை மூளைச்சலவை செய்தது அப்படிங்கறதுல தொடங்கி, தனிமனிதனுக்குள் இருக்கும் இருத்தலியல் வெற்றிடத்தை கடந்து தியானத்தின் உச்சக்கட்ட விடுதலையை நோக்கி பயணித்திருக்கிறோம். உண்மைதான். அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையை திரும்பிப் பாருங்கள். நீங்கள் இரவும் பகலும் ஓடி ஓடி சேர்த்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள், அது பொருளாகவோ பதவியாகவோ ஏன் அறிவாகவோ கூட இருக்கலாம், உண்மையிலேயே உங்களுக்கு தேவைதானா? அல்லது உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு வெற்றிடத்தை மறைக்க பயன்படுத்தப்படும் அந்த பணக்காரரின் சைக்கிள் கைப்பிடிகள்தானா? சிந்தித்துப் பாருங்கள். வாங்க, அமைதிக்குள் நுழைவோம். இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரமும் பெரிய உதவிதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.